இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது இறக்கலாங்கும்போது அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஒன்று நல்லா சின்னதாக பொடிசாக வெட்டிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு சிக்கனை போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருப்பீங்களே அதை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்தோடனே இறக்கி வச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் அப்படியே பச்சையாக தூவிடுங்க. நல்லா தூவி நல்லா கிளறி இறக்கி விட்டுருங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது வந்து பூரி, இதுக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், இல்லை சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும்.